வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ப்ராப்ளம் சால்விங் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், ப்ராப்ளம் சால்விங்கில் இல் டிஃபைன்டு ப்ராப்ளம், வெல் டிஃபைன்டு ப்ராப்ளம், நாலெட்ஜ் ரிச் ப்ராப்ளம் அப்படியெல்லாம் சில தலைப்பில் செய்திகளை பகிர்ந்துக்கிட்டோம். அதில் ப்ராப்ளம் சால்விங்னு சொல்லும்பொழுது அது எதெல்லாம் ப்ராப்ளம், எந்த ப்ராப்ளத்துக்கெல்லாம் கண்டிப்பாக அவசியமாக சொல்யூஷன் வேணும், அந்த சொல்யூஷனை நம்மளாலேயே கண்டுபிடிச்சிக்க முடியுமா, இல்லை வி ரிக்வயர் சம்படி சப்போர்ட், வேறு யாராலும் நம்மளுக்கு உதவி செய்யணுமா அப்படின்னெல்லாம் நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒரு பொதுவான கருத்து, லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்களா உண்டு. ஆனால் வில் ஹாவ் டு என்ன, இயற்கைக்கு நம்ம நன்றி சொல்லணும், அப்புறம் வந்து ஆல்மைட்டிக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். ஆம்னி பர்சன்ட்டோட கூட நம்ம அதனோட இருப்பு பக்கத்தில் ஆம்னி பர்சன்ட் சொன்னாலே எங்கேயும் இருக்கிறாருன்னு தான் அர்த்தம். கறந்த சில இடந்தோறும் இடந்துகள் பொருள் தோறும் பரந்தெங்கும் நிறைந்துள்ளார், அந்த வார்த்தைக்கு தான் ஆம்னி பர்சன்ட் அப்படின்னு பேர். அப்படின்னு சொன்னால் அந்த பரந்தெங்கும் நிறைந்து உள்ள பரம்பொருள்கிட்ட நம்ம நன்றி விசுவாசத்தோடவும் என்ன வணக்கத்தோடவும் இருக்கணும். ஏன்னு சொன்னால் தேங்க் காட் அப்படின்னு சொல்கிறோம். எதுக்குன்னு கேட்டால் ரொம்ப ப்ராப்ளம், லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் சொல்கிறோமே தவிர, இந்த ஃபுல் ஆஃப் ப்ராப்ளம்ஸில் மெனி திங்ஸ் ஆர் வெரி ட்ரைவியல். ஒரு கொஞ்ச நேரத்தில் தானே சரியாயிடும், சில நேரத்தில் அதை நம்ம இக்னோர் பண்ணால் சரியாயிடும், சில நேரத்தில் அந்த ப்ராப்ளத்துக்குள்ளேயே நம்மளே நுழைஞ்சு போய் இது என்ன எப்படி இருக்குது அப்படி நம்ம போய் பார்க்க துவங்கினா அது ப்ராப்ளமே இல்லை, ஜஸ்ட் ஏதோ ஒரு ட்ரைவியல் ரீசன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிடும். அதனால் நிறைய ப்ராப்ளம் இருக்குது நம்ம நினைக்கிறோமே தவிர, அது நிறைய ப்ராப்ளத்தில் பெரும்பாலானவை என்ன பண்ணுறது, ட்ரைவல் ரீசன்ஸ்க்காக ஏற்பட்டது தான், அது தானாக சரியாயிடுறது. ஆனால் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நிறைய ஒரு டெக்னிக்ஸை தேவையாக இருக்கும். சில சமயத்தில் இப்போ நம்ம ஆஃபீஸ் போனோம், நம்மள்கிட்ட ஒரு சைக்கிள் தான் இருக்குது, பைசைக்கிள் அப்படின்னா, அந்த சைக்கிள் வழியில் எந்த ரிப்பேரும் ஆகாமல் இருக்கணுமே, திடீர்னு அது செயின்லாம் கழண்டு எடுத்தோன்னா நம்ம ஆஃபீஸுக்கு போக முடியாது போயிடுமே அப்படின்னு நினச்சா அது ஒரு ப்ராப்ளம். இப்போ ஒரு ஸ்கூல் போகிற பையன் இருக்கான், அந்த ஸ்கூல் போகிற பையனுக்கு இன்றைக்கி நேரத்துக்கு ஸ்கூல் பஸ் வரணுமே அப்படின்னு சொல்கிறான். இது எல்லாமே இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் நம்ம கையில் இருக்குது. அப்படின்னா இந்த ஸ்கூல் பஸ் வர்றது நம்ம கையில் இல்லை, அந்த ஸ்கூல் பஸ் ஓட்டுற டிரைவர் டயத்துக்கு ஓட்டிக்கிட்டு வந்தால் நம்ம வீட்டு வாசலில் ஸ்கூல் பஸ் வரும், நம்ம அதில் ஏறிக்கலாம், ஸ்கூலுக்கு நேரத்தோடு போகலாம். அதே மாதிரி இந்த சைக்கிள் எதுவும் ப்ராப்ளம் ஆகுமா, இது கடவுளே இந்த வண்டி இந்த சைக்கிளில் எந்த ரிப்பேர் ஆகாமல் இருக்கணும் ஆஃபீஸ் போகிற வரைக்கும் அப்படின்னு வேண்டிக்கிட்டா அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அந்த சைக்கிளில் என்னெல்லாம் மைனர் ஹிண்ட்ஸ் இருக்கோ அந்த ஹிண்டரிங் செக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், ரிப்பேர் பண்ணிவிட்டு சரியாக வச்சுக்கிட்டா அது சைக்கிள் வில் பி இன் குட் கண்டிஷன். அது மாதிரி இதெல்லாம் சின்ன சின்ன விஷயந்தான். அதே மாதிரி ஒருத்தர் யாரோ வர வாரம் ரிசர்ச் பேப்பரை சப்மிட் பண்ணோம் ஃப்ரைடே அன்றைக்கி அப்படின்னா, இப்போ வந்திருக்கிற டேட்டாலாம் போதுமான அளவுக்கு வந்துருத்தா, அதை சரியான அளவுக்கு அனலைஸ் பண்ண முடியுமா, அனலைஸ் பண்ணதெல்லாம் எழுதி டிராஃப்ட் பண்ணி கேன் வி கீப் இட் இந்த டேபிளில் வச்சுட முடியுமா ஃப்ரைடே கார்த்தாலுக்குள்ள அப்படின்னு சொல்லி அவங்க யோசிப்பாங்க. வில் இட் பி பாசிபிள் டு ப்ரிப்பேர் தி ரிப்போர்ட் பை ஃப்ரைடே மார்னிங் அப்படின்னு அவங்க யோசிக்கலாம். அது அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனாக இருக்கும். ஸோ வாட் எவர் மே பி த சொல்யூஷன், ஆர் வி ஏபிள் டு அட்டென்ட் ஆன் இட், ஆர் வி ஏபிள் டு கிராஸ்ப் இட் இன் டைம் அப்படின்னு நினைக்கிறது தான் சொல்யூஷனுக்கு ஏற்புடையது. இது எல்லாருமே யோசிக்கிற விஷயந்தான். ஆனால் இதில் எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஒருவேளை அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதோ, நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது போயிடுமோ, லாஸ்ட் மினிட்ல வி வில் பி ஸ்ட்ராண்டட் அப்பான் அப்படின்லாம் நினைப்பாங்களா இருக்கும். இதெல்லாம் சரிதான். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம மனசில் வாங்கணும். நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தா, நிறைய விஷயங்களோட அனுபவத்தை நம்ம பெற்றிருந்தமான, நிறைய விஷயங்களுக்கு தேவையான அளவுக்கு சப்ஸ்டன்ஸ், எல்லா விஷயங்களும் பற்றி தெளிவான செய்தி நம்மகிட்ட இருக்குமான்னு சொன்னால், ப்ராப்ளம்னு ஒன்று இருக்கிறதே பரவாயில்ல பற்றி தோணிடும், அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதே ஒன்றும் பெரியவே இல்லை, இட் இஸ் ஒன்லி சைல்ட்ஸ் பிளே அப்படின்னு நமக்கு தோணும். ஏன்னா நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுருந்து அதுபோல் நம்மளால் சிலதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால், ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. மோரோவர் சொல்யூஷன் வில் அரைவ் அட் இட் பிளேஸ் ஆன் இட்ஸ் ஓன் அப்படின்னு ஆயிரும். இது அதுக்கு சரியாக வேலை பண்ணிக்கிட்டே வந்தால் எந்த ப்ராப்ளமும் சொல்யூஷனே இல்லாமல் அது ப்ராப்ளமே இல்லை, ட்ரைவியல் திங்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு புரிய வரும். ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது ப்ராப்ளத்தை சொல்யூஷன் போட்டு அதை நிவர்த்தி பண்ணணும். த சொல்யூஷன் இஸ் அ மஸ்ட் டு சால்வ் எ ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு ஏற்கனவே நிறைய விஷயங்களில் போதுமான அளவுக்கு பொது அறிவு, அப்புறம் இந்த மாதிரி சிக்கலான விஷயத்தில் முடிவு எடுக்கிற அறிவு, அதெல்லாம் நம்ம வளர்த்துக்கிட்டோமான
ஃபைண்டிங் எ சொல்யூஷன் ஃபார் த ப்ராப்ளம் இன் ஹேண்ட் அப்படின்றது ரொம்ப எளிமையான ஒரு விஷயமா ஆகும். எளிமையாக ஆகிடும், துரிதமாக கூட சீக்கிரமாக கூட நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ ப்ராப்ளம் சால்விங்க்கு அத்தியாவசியமான ஒரு நிலைமை என்னன்னு கேட்டால், நம்மளுக்கு நிச்சயமாக என்ன செய்யணும், நிறைய விஷயங்களில் ஈடுபாடு இருக்கணும், நிறைய விஷயங்களை பற்றின பொது அறிவு இருக்கணும். ஸோ இது ரொம்ப அடிப்படையானது. ஆனால் நம்மளோட காக்னிட்டிவ் எபிலிட்டிஸை வளர்த்துக்கிட்டு காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ்னால சில ப்ராப்ளத்தை நம்ம அப்ரோச் பண்ணமான அது முதல்ல ப்ராப்ளமே இல்லைன்னு தெரிய வரும். ரெண்டாவது, தெர் இஸ் அ ப்ராப்ளம் இன் ரியல், தெர் இஸ் அ ப்ராப்ளம், தட் ப்ராப்ளம் அவுட் டு பி அட்டெண்ட் ஆன் இட் இமிடியட்லி, தெர் வே வி கேன் கெட் எ சொல்யூஷன் அட் அன் ஈஸி பேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ எளிமையாக நம்மளுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும்னு சொன்னால் அந்த ப்ராப்ளம் என்னன்றத அதனோட டாப் டு எண்டு வரைக்கும், டாப் டு பாட்டம் வரைக்கும் நம்ம அதை என்ன செய்யணும், தெளிவாக ஒரு தடவை படித்து பார்த்து அது நிஜமாகவே ப்ராப்ளம் தானா, ப்ராப்ளம் ஆனால் அதுக்கு எப்படியெல்லாம் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். இஸ் இட் பாசிபிள் டு ஹவ் 3-4 வெரைட்டிஸ் ஆஃப் சொல்யூஷன், ஆர் டஸ் இட் ஃபோக்கஸஸ் நேரோ டவுன்ஸ் ஒன்லி ஃபார் சிங்கிள் சொல்யூஷனுக்கு தான் அது வழிவகுக்கிறதா அப்படின்னு நம்மளால் அதை பார்க்க முடியும். ஸோ இந்த அடிப்படையில் ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும், சொல்யூஷனே வச்சுருந்தா தான் நம்ம அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், ஒரே ப்ராப்ளத்துக்கு 2-3 சொல்யூஷன் கூட வச்சுக்க முடியும். ஈஸியானது ஒன்று, டஃப்பானது ஒன்று, இன்னும் கொஞ்சம் மீடியம் லெவலில் இருக்கிறது ஒன்று, மீடியாக்கராக ஒரு சொல்யூஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், இது எல்லாத்துக்குமே அந்த ப்ராப்ளம்னு சொல்கிறோமே ஒரு தடை, அந்த தடையை பற்றின அறிவு, தடையை பற்றின ஒரு எண்ண ஓட்டங்கள் செம்மையானது, சிறப்பானது, தடையில்லாதது, அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டமான ப்ராப்ளம் சால்விங்ன்றது மிகவும் எளிமையாகவும் வேகமாகவும் செயல்பட முடியும் அப்படின்றத சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.